ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலை பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வளராத முடியை கூட வளர வைக்கவும், கட்டுக்கடங்காமல் ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத அதை உடனே கட்டுக்கடங்கி கொண்டு வரவும் சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம முடியில் உள்ள அத்தனை பிரச்சனையும் ஒரே வாஷில் சரி பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட். அது ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேப்பையில் தான் எடுத்துருக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லார் வீட்டு பக்கத்துலையுமே வேப்பையில் கிடைக்கும். வேப்பையில் அரைச்சி யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். வேப்பையில் கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். வேப்பையில் நீம் பவுடர் எடுத்துருக்கிறேன். இதை நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தலையாக வேப்ப இலையாக இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். வேப்பையில் கசப்புத்தன்மை இருக்கனாலேயே என்னமோ ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணவும் ஹேர் க்ரோத்தை சூப்பராக கொடுக்கக்கூடிய அமேசிங்கான ஒரு பொருள் தான் இது. அது மட்டும் இல்லாமல் நான் லெமன் ஆட் பண்ண போகிறேன். ஒரு லெமன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய லெமன் அப்படிங்கிறனால அதில் பாதி கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் தயிர் எடுத்துருக்கிறேன். தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே அதை ஆட் பண்ணி அரைக்கலாம். நான் பவுடர் ஃபார்மில் வச்சுருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்மளோட பொடுகு பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வேப்ப இலையில் அடங்கியிருக்க அவ்வளோ சக்தி வாய்ந்த சத்துக்கள் இருக்கனால நம்மளை உடல், சருமம் மற்றும் தலைமுடியில் ஏற்பட எந்த வகையாக பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சரி பண்ணி கொடுக்க சூப்பரான ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட். இது ஒன்றை தவிர வேறு என்னமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு பேக் அப்ளை பண்ணலாம் டைமே இல்லை அப்படிங்கிறவங்க வேப்ப இலையை நல்ல தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை அலசிட்டு வாங்க. ஒரு மாதத்துக்கு 2 முறை அலசிட்டு வந்தாவே உங்கள் முடி பிரச்சனையில் இருக்க அத்தனையுமே சரி பண்ணி கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடி இந்த ரெட்டையாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம முடியில் ஆயில் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் பேக்கோ வேறு எதுனாலுமே நம்ம அப்ளை பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹேர் பேக் போடும்போது ஒரு சில ஹேர் பேக் நம்மளோட முடியை இன்னுமே ட்ரை ஆக்கும். எல்லா ஹேர் பேக்குமே முடியை ட்ரை ஆக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேக் முடியை ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும். அதனால ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் பேக் போடும்போது ஓ மை காட் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபால் ஆகாது, முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் இந்த கோடு ஒரு சைடே எடுத்து அந்த இடத்துல நிறைய கேப்லாம் விழுந்திருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப மருத்துவ குணமுடைய இந்த ஒரு ஹேர் பேக் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எனக்கு தயிர் சேராது, லெமன் சேராது அப்படிங்கிறவங்க வேப்ப இலையை நல்லா ஊற வச்சு அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த மாஸ்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஃபஸ்ட்டு ரூட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஒரு விக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா தலை ஃபுல்லாக எப்படி விக்கு அப்ளை வைக்கிறோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடணும். எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விக்கு போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக முன்னேற்றி ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா ரூட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் நம்ம ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரோட எண்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அந்த முடி செம்பட்ட முடியாகும். அப்புறம் முடி ரெட்டையாக வரும். வெட்டுக்கள்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை ஒரு 30 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ஃபேஸில் வைக்கும்போது அரிக்க ஆரம்பிச்சிடும், பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 30 மினிட்ஸில் நம்ம வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஓ மை காட் ஒரே வாஷில் நாள்பட்ட பிரச்சனை சரியாயிடுச்சா அப்படின்னு நமக்கே பயங்கரமான ஒரு ஷாக்காக இருக்கும். வேறு லெவலில் ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போதும் நம்ம சீக்கிரம் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.